எனக்கு தெரியும் மிடில் கிளாஸோட ஒட்டுமொத்த கனவும் எப்படியாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்றது. அப்படி நீங்க வாங்கக்கூடிய லேண்ட் சென்னை லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஹைவேயை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் தான். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க growth-மே எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து திருவள்ளூர் போகக்கூடிய ஹைவேயை நீங்க வெறும் 900 மீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். பொதுவா சென்னையை பொறுத்தவரை நிறைய இடத்துல இப்போ growth ஆகிட்டு இருக்குது. அப்படி growth ஆகக்கூடிய ஏரியால ஒண்ணுதான் பூந்தமல்லி. பூந்தமல்லிக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருமலிசை தான் growth ஆக போகுது. அந்த திருமலிசையில இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நிச்சயமா நீங்க growth எதிர்பார்க்க முடியும். இந்த திருமலிசை சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த லிவிஃபையோட கோல்டு ஸ்பாட் 2.0 இவங்க கொடுக்குற அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக யாருமே கொடுக்கல. இவங்க ரேட் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் நீங்கள் ஸ்பாட்லேயே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய நம்பர் டைரக்ட் கம்பெனி நம்பர். ஸோ அதனால என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் ₹1 கூட புரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. டைரக்டாக நீங்கள் கம்பெனிகிட்ட கால் பண்ணி இங்கே ஒரு இடத்த புக் பண்ணிக்க முடியும். 33 அடி பிளாக் டாப் ரோடு, சிசிடிவி சர்வே லைன்ஸ், சுத்தி காம்பவுண்டுக்கு வெளியே எக்கச்சக்கமான வீடு. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மசூதியா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த லேண்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதோட growth எப்படி இருக்க போகுது, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனை மடிச்சுக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் இருக்காங்க. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மைசெல்ஃப் ஜாவேத் கான். நாங்கள் லிவிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே, நீங்க இந்த லிவிஃபை ப்ராப்பர்ட்டில நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்க லொகேட்டா இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்பாட் 2.0 இங்கே லொகேட் ஆகிருக்கு. திருமலை சைடில் இல்லை கூட பக்கத்தில் லொகேட் ஆகிருக்கு சார். கூட பார்க்கம் இல்லையா? சூப்பர். ஓகே. ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? சார் டிடிசிபி வாங்கியிருக்கோம், வேதா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ டிடிசிபியும் இருக்கு, நல்லாவும் இல்லையா? ஸோ சூப்பர். ஓகே, அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம். ஓகே, கேட்டட் கம்யூனிட்டி தான். ஓகே ஓகே. வந்தோடனே கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா பிளாட் பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகே, உடனே வீடு கட்டி குடிக்கிற மாதிரி. ஸோ அதாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி மற்றும் நிறைய அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போ உங்க பண்ணி வச்சிட்டாங்க. சரி, ஓகே சார். ஸோ இப்போ வீடு கட்டி குடியேற மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலாம் வேணும் இல்லையா? ஸோ அதாவது இருக்குங்களா, இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ மகாவீர் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இன்னும் நிறைய காலேஜஸ் இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. அப்போலோ அந்த மாதிரி காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதாங்க பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் லொக்கேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வீடுகள் தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் வரும்போது மசூதி, கோயில், சர்ச் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது நீங்கள் கொடுத்து இருக்கீங்க? சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 35 போயிட்டு இருக்கு சார். 3500 போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ சார் அப்படி பார்க்கும்போது பிளாட் சைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரையும் இருக்குது? ஒரு பிளாட் அப்படின்னா எவ்வளோ வருது? பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 2400 இருக்குங்க சார். சூப்பர். ஓகே. பிளாட் ஸ்டார்டிங் பிரைஸ் இது நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16 lakhs இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ். ரைட். ஓகே ஓகே. ஃபேசிங் சார், ஃபேசிங் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபேசிங் எல்லா ஃபேசிங் அவைலபிலிட்டி இருக்குங்க சார். ஓகே ஓகே. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாமே சைட் ஃபேசிங்ல இருக்கு. ஓகே. கார்னர் பிளாட் சார்? கார்னர் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குங்க சார். சூப்பர். ஓகே. அதங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா கார்னர் பிளாட் முதற்கொண்டு நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துங்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபேசிங் தேவைப்படுதோ அந்த ஃபேசிங் பிளாட் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது வெறும் 16 லட்சம் ரூபாயிலிருந்து இங்கே நீங்கள் பிளாட் வாங்கிக்க முடியும். சரி, ஓகே சார். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, பிளாட் எவ்வளவு, பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே சொல்லியாச்சு. இதையும் தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டை நான் அதுக்காக சூஸ் பண்ணணும் சார். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சார்.
ப்ளஸ் உடனே வீடு கட்டி கூட வரலாம். ஓகே, உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும் இல்லையா? சரி, ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் growth எதிர்பார்ப்பேன். ஸோ growth வேணும் அப்படின்னா நான் என்ன ரீசனுக்காக இங்கே growth ஆகும்? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நசத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ ஆக்சஸ் இருக்குது. ஆமாம். நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி திருவள்ளூர் மெட்ரோ ஆக்சஸ் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. அப்போதுமே நம்ம திருவள்ளூர் ஹை ரோட்லேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ஸ். சூப்பர், ஓகே, ஓகே. அது பார்க்கும்போது ஸோ மெட்ரோ வந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ கூடிரும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேல்யூ கூடிரும். அது மட்டும் இல்லாமல் குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 15 மினிட்ஸ் கிலோமீட்டர் ஆகுது. ஓகே, ஓகே. அதுவும் லான்ச் ஆகல இல்லையா? அதுவுமே லான்ச் ஆயிருச்சு, ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட வேல்யூ இன்னும் கூடும். ஸோ இப்போ 2000 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. வந்து நம்ம சேனல் பேர் சொல்லுங்க, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மெட்ரோவா இருக்கட்டும், இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், அடுத்த சிஎம்டி இந்த சொன்னீங்க தான் வரும். ஸோ இதுவுமே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்தோட வேல்யூ கூடிடும். ஸோ ஓகே சார், ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கே ஃபெசிலிட்டி? ஆமாம் சார், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் தான் சார். எந்த லொகேஷன் கேட்கறாங்களோ அங்கே வந்து நம்ம சைட்டுக்கு கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. அதாங்க சார், பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்லேடாக நெகோஷியபிளும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணி இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்கள் வீட்டை ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க நமக்கு சர்வீஸை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்படி ஃபைனலாக பார்க்கும்போது நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிக்கோங்க. இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே சைட் டிஸ்கவுண்ட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ நான் கேட்டது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட அமீர். டாடா, பை பை, see you.